வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் தோசை. இப்போ அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ரெண்டு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு கருவேப்பிலை. அவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓட்ஸை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஓட்ஸ் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம், வத்தல், ஜீரகம், இஞ்சி இப்போ இந்த 4 மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்தளவு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த ஓட்ஸ் மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்து இதில் தாளித்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். பேனை வச்சுட்டேன். அடுப்பில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. இப்போ ஜீரகம் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் போட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுறேன். இப்போ மாவில் போட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டா போதும். இந்தளவு வதக்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மாவில் போட்டுடலாம். கல்லை ஆன் பண்ணிட்டேன். சூடானோடனே ஊற்றிடலாம். கல் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம்.
நல்லா வேகட்டும் ஒரு 2 நிமிஷம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அடை மாதிரி தான். ஆனால் அந்த அளவுக்கு வந்து நம்ம பருப்பு ஊற வைக்கிறதோ அரிசி ஊற வைக்கிறதோ அந்த வேலை வந்து இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப ஹெல்தி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லாட்டி டின்னர் கூட எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபைபர் வந்து ரொம்ப அதிகம். யார் யாரெல்லாம் டயட்டில் இருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஓட்ஸ் தோசையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் கார சட்னி வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.